அன்பார்ந்த நேயர்களே, நான் எதிர்காலம் ஜோதிடர் பேசுகின்றேன். வணக்கம். நாம் இந்த ஆண்டு நிகழக்கூடிய சனிப்பெயர்ச்சியை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். அன்பார்ந்த நேயர்களே, இந்த சனிப்பெயர்ச்சி என்பது 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடியது. ஒரு ராசியிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு நிகழக்கூடியது. இவ்வாறு வரும் சனிப்பெயர்ச்சி நமக்கு என்ன செய்யும், அதனால் என்ன, ஏன் இதை இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கின்றோம் என்றெல்லாம் எல்லாரும் நினைப்போம். நாம் மாதம் மற்றும் நாள் கணக்கில் கடந்து செல்லக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் ஏன் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை என்றால், அவையெல்லாம் அன்றன்று வந்து செல்லும். நாம் அன்றாட வாழ்க்கையில் சில துன்பங்களையும் சில நன்மைகளையும் சில சந்தோஷங்களையும் நம்மளால் விரும்பப்படாத செயல்களையும் நாம் அனுபவிக்கின்றோம். அவையெல்லாம் அன்றன்று நாம் நடந்து விடுவதை அன்றன்று மறந்து விடுகிறோம் அல்லது அடுத்த நாள் மறந்து விடுகின்றோம். இதே போன்றே இந்த மாதம் நாள் இந்த குறுகிய காலத்தில் கடந்து செல்லும் கிரகங்களின் பெயர்ச்சியை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை இந்த ஜாதகம் பார்க்கும் விஷயத்தில். அப்படி பார்க்கும்போது சனி பெயர்ச்சி என்பது சனி மிகவும் மெதுவாக நடந்து செல்வதால் ஒரு கட்டத்தில் 2.5 ஆண்டுகள் இருந்து நமக்கு நல்லது கெட்டது மற்றும் அதற்கு வேண்டிய பரிகாரங்கள் இவையெல்லாம் செய்கின்றார். நாம் செய்கின்றோம். அதன்படி நாம் செம்மைப்படுகின்றோம். அடுத்தபடி பார்த்தா குருன்னு பார்த்தீங்கன்னா, குரு ஒரு வருடம் இருக்கின்றார். அது தவிர பார்த்தீங்கன்னா ராகு கேது ஒரு 1.5 வருடம் ஒரே ஆக்சிஸில் இருக்காங்க. இந்த பக்கமும் அந்த பக்கம் சரி சத்தம ஸ்தானத்தில் 7ஆம் இடத்துல இருந்து போகிறாங்க. பொதுவாக எல்லா கிரகங்களுமே ஃபார்வேர்டு மோஷனில் தான் போயிட்டுருப்பாங்க. இந்த ராகு கேது 2 பேரும் தான் பேக்வேர்டில் போயிட்டுருப்பாங்க. இதே மாதிரி தான் வக்ரகதி என்பது என்னென்னா, இவங்க இந்த போகிறவங்க ஃபார்வேர்டில் போகிறவங்க பழையபடி திரும்பி அதே கட்டத்துக்கு வர்ற காலத்தை வக்ர காலம் என்றும், முன்னாடி போகிறத ஆதி காலம் என்றும் கூறுகின்றோம். அதே போல் ராகு கேது வக்ரம்னா ஃபார்வர்ட் போயிடுவாங்க, பேக்வேர்ட்லேருந்து ஃபார்வர்ட் போயிடுவாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது நாம் இந்த வருட சனிப்பெயர்ச்சியினுடைய பலனை நாம் 29/3/2025 சந்திக்க இருக்கின்றோம். இது எல்லாருக்குமே எல்லா 12 ராசிக்காரர்களுக்கும் அதனுடைய தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடியது தான் சனிப்பெயர்ச்சி என்பது. அவ்வாறு 29/3/2025 பெயர்ச்சியாகும் சனி பகவான் 2.5 ஆண்டு காலங்களிலிருந்து 27 வரையிலும் இந்த மீன ராசியில் இருக்கார். அவருடைய தன்னுடைய சுய மூலத்திரிகோண வீடான கும்ப வீட்டிலிருந்து மீன வீட்டிற்கு செல்பவர் இந்த வருடத்திலிருந்து 27ஆம் வருடம் ஜூன் மாதம் வரையிலும் அங்கே தான் இருக்கார். அப்படி பார்க்கும்போது நம்ம 12 ராசிகளுக்கும் இப்போ தனித்தனியாக பார்த்துக்கிட்டு வரோம். அதை நீங்கள் பொறுமையாக ஒவ்வொரு பதிவையும் பாருங்கள். எல்லா ராசியும் மற்ற குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி தனித்தனியாக அது வரும்போது பார்ப்போம். இப்போ சனி பயிற்சியால் நமக்கு என்ன ஏற்பட போகுது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். அன்பார்ந்த நேயர்களே, இதுவரையிலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க வேண்டியது. இவ்வாறு பார்ப்பதன் மூலமாக எனக்கு மேலும் ஊக்கத்தை தருவதுடன் எனது பதிவுகள் நான் ஆராய்ச்சியின் வழியாகவும் அனுபவத்தின் வழியாகவும் தரும் பதிவுகள் தங்களை வந்தடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டியது. தாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியதற்கு நன்றி. கடகராசி நேயர்களே, இதுவரையிலும் தங்களுக்கு அஷ்டம சனியாக 8ஆம் இடத்திலிருந்து படாத பாடுபடுத்தி கொண்டிருந்தது. தாங்கள் படாத கஷ்டமல்ல, ஏன்டால் பிறந்தோம், ஏன் இவ்வளவெல்லாம் கஷ்டப்படுறோம், இந்த ஒரு பிறவி வேணுமா, இப்படியெல்லாம் கஷ்டப்படுறோமே அப்படின்ட்டு நீங்கள் வாழ்க்கையின் ஒரு எட்ஜுக்கே போன மாதிரி ஒரு உணர்வை தங்களிடம் உண்டு பண்ணியிருக்கோம். உண்மையா இல்லையா? கண்டிப்பாக சொல்கிறேன். வேண்டுமென்றால் வெளி உலகத்திற்கு வேண்டுமென்றால் நீங்கள் இல்லை என்று சொல்லலாமே வெளியே, இந்த கடகராசிக்காரர்கள் அனைவருமே இந்த அஷ்டம சனியில் கண்ணீர் வராமல் வந்திருக்கும் அந்த ஒரு நிலையை அடைந்திருப்பீர்கள். அதை யாராலும் மாற்ற முடியாது. வெளி உலகத்துக்கு வேண்டால் போய் சொல்லலாம், அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லலாமே தவிர மனத்தால் மிகவும் நஞ்சு பிஞ்சு போயிருப்பீர்கள். அந்த ஒரு உணர்வையே அஷ்டம சனியில் அனுபவித்தீர்கள். அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு சென்ற 23 சற்று ரிலீஸ் கிடைத்திருக்கும். கொஞ்சம் மூச்சு விட்டுருப்பீங்க. ஆனால் இந்த இப்போ 9ஆம் இடத்துக்கு உங்களுக்கு பாக்கிய சனியாக கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் அவர்கள் 29/3/2025 மாறுகின்றார். இது உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல பெயர்ச்சி, நல்ல வரவையும் நல்ல மேன்மையையும் உயர்வையும் தரக்கூடிய நல்ல ஒரு சனிப்பெயர்ச்சி என்பதை நீங்கள் முதலில் உணர வேண்டும். மற்றும் இந்த 2025 பல கிரகங்கள், அதாவது குரு
ராகு கேது இவைகளும் மாறுகின்றன. ஆக இந்த 3 பெயர்ச்சிகளும் வருவதால் எல்லா ராசிக்காரர்களுக்கும் பல மாற்றங்கள், நல்லது மற்றும் கெடுதல், சில தகாத நிகழ்வுகள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புண்டு. ஆகவே அந்த வகையில் பார்த்தால், ஒவ்வொன்றாக பார்த்தால், சனி பயிற்சியை பற்றி இதில் விரிவாக பார்ப்போம். குரு ராகு கேது பயிற்சி அது வரும்போது பார்ப்போம். அது மே 15 குரு பயிற்சி, மே 18 ராகு கேது பயிற்சியும் நடைபெற இருக்கின்றது. அப்படி பார்க்கும்போது சனி பகவான் அவர்கள் மீன வீட்டுக்கு வருவதால் தங்களுக்கு 9ஆம் வீட்டுக்கு வந்து அவருடைய 3ஆம் பார்வையாக தங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கின்றார். சரி, 11ஆம் இடம் என்பது உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பதால் என்ன நடக்கும் என்றால், நீங்கள் அவசரப்பட்டு நல்ல நிலை என்று எதிலாவது ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, யோசிக்காமல் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் அடி வாங்குவோம். இல்லை உங்களுடைய ஒரு இடம், ஒரு அவுட்டரில் ஊருக்கு வெளியே ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கீங்க, அது வந்து இன்றைக்கி 10,000 ரூபா, ஒரு 2 வருஷத்தில் 50,000 ரூபா போகும், 5 லட்சம் போகும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. பட் அது நீங்கள் வாங்கின விலையிலே இருக்கும். இல்லை வாங்கின விலையை விட இப்போ நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் இங்கெல்லாம் ஒன்றும் போகலைங்கப்பா அப்படின்னு சொல்லுவான். அந்த நிலையில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கும் சனி உங்களுடைய லாபத்தையும் உங்களுடைய வருவாயையும் அடித்து காண்பிப்பார், குறைத்து காண்பிப்பார். ஆக அந்த ஒரு நிலை ஏற்படும். ஆகவே நீங்கள் வந்து எந்த ஒன்றில் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணாலும் அதை ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்து அதெல்லாம் லாபம் வருமா என்பதை ஆலோசனை கேட்டு தங்களுடைய இப்போ வந்து எப்போவுமே நம்மளை வந்து ஒரு அவுத்து விட்டாங்க, நீங்கள் இஷ்டத்துக்கு நடந்துங்க அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்சது தான் நம்ம செய்வோம். அது தப்பாக கூட இருக்கும், ஆனால் அதை தான் நம்ம போய் செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் அப்புறம் அடி வாங்கினதுக்கப்புறம் 2 பேர் சொல்லும்போது தான் நான் யோசிக்கலை, நான் அப்படி நினச்சேன் அப்படின்போம். அப்போது வந்து இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தேவைப்படுது, மற்றவர்களுடைய அட்வைஸ் தேவைப்படுது. ஆகவே இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது பிறரை நம்பி இறங்குறது வந்து வேற, பிறருடைய ஆலோசனையை நாம் ஆலோசித்து பார்த்து இறங்குறதுங்கிறது வேற. பிறரை நம்பி இறங்குறதுங்கிறது அவங்க சொல்கிறத நம்ம அப்படி கேட்டு செய்கிறது. அந்த மாதிரி இல்லாமல் நாம் வந்து நம்ம இஷ்டத்துக்கு செய்யாமல் அவங்க சொல்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு ஓகே ரைட் இது செய்யலாம் அப்படின்னா செய்யுது. அந்த மாதிரி ஆலோசனையை சிந்தித்து பார்த்து நாம் செயல்படுவது அது ஒன்று. இரண்டாவதாக திடுதிப்பென்று பெரிதாக ஒன்று கால் எடுத்து வைக்கூடாது. அதான் சொல்லுவாங்க, ஆழம் தெரியாமல் காலை வைக்காது அப்படின்னு. உங்களுக்கு நல்ல நிலை வந்திருக்கு ரைட்டு, அதுக்காக உங்கள்கிட்ட ஒரு 50,000 ரூபா இருக்குன்னா 50,000த்தையும் கொண்டு போய் ஒரே இடத்துல டகார்னு முடக்காதீங்க. யோசிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நிதானமாக நீங்கள் செயல்படுங்க. இப்போ தான் வந்திருக்காரு, உங்களுக்கு நல்ல நிலைமை இருக்குது, அதனால் அதை செய்யுங்க இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய சனியினுடைய பார்வை என்பது உங்களுக்கு 7ஆம் பார்வையாக தங்களுடைய 3ஆம் இடத்தை, அதாவது தங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்க. 3ஆம் இடம் என்ன சொல்லுகிறது? 3ஆம் இடம் பார்த்தீங்கன்னா அதே தான் டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற போது நீங்கள் தைரியமாக எடுக்க ஒரு முடிவை எடுக்க உங்களால் முடியாது. பெரிய கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. பொதுவாகவே கடகராசிக்காரங்கிற வந்து கடகம் வந்து சந்திரனுக்குடைய வீடு. சந்திரன் என்பது வளர்பிறை தேய்பிறை என்பதை போன்று ஒரு நிலையில் இருக்க மாட்டார். இந்த மிதுன ராசிக்காரங்களும் சரி கடகராசிக்காரங்களும் சரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அவர்களால் முடியாது. ஆனால் வீராப்பா பேசுவாங்க, நான் எதை வேணாலும் செஞ்சிடும் சாய்ச்சிருவேம்பாங்க. பட் ஆனால் அவங்க வந்து திங்க் பண்ணுறது பெருசாக திங்க் பண்ணுவாங்களே தவிர முடிப்பது என்பது அவர்களால் முடியாத ஒன்று. ஆகவே அவர்கள் முடிவெடுக்க வேண்டியது சிரமமாக 2 பேருடைய ஆலோசனையின் மூலமாக நல்ல முடிவு எடுக்கும்போது நல்ல முடிவை எடுக்க வேண்டும். அதற்கு பார்க்க வேண்டும். அடுத்தவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக நாம் இறங்கவே கூடாது. நான் 11ஆம் இடத்துக்கு சொன்னேன், அடுத்தவங்களுடைய ஆலோசனை எடுக்கிறதுங்கிறது வேற, நம்ம இறங்குறதுங்கிற வேற. 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்தையும் நம்ம எதிரியை மீட்கொள்றதும் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அதனால் இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் நல்ல ஒரு நிதானமாகவும் செயல்பட வேண்டும். 3ஆம் இடம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சனியினுடைய 10ஆம் பார்வையாக தங்களுடைய 6ஆம் இடம். 6ஆம் இடம் என்னத்தை சொல்லுது? 6ஆம் இடம் பொதுவாக குறிக்கக்கூடியது நம்ம உடல்வாகு, உடம்பு, நோய், இதை பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய பகை, இதை பற்றியெல்லாம் சொல்லும். ஆக மொத்தம் தங்களுக்கு உள்ள தகராறு மற்றும் உடல் ரீதியாக உபாதைகள், வியாதிகள், இவை எல்லாத்தையுமே வந்து அது இதுங்குது. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ இதுவோ அதுக்கெல்லாம் உங்களுடைய பணம் செலவாகும். ஏன்னா உங்களுக்கு 9ல் பாக்கிய சனியாக வந்து உட்காந்துட்டார். அதனால் அவர் வந்து பாக்கியம் வர ஒரு பக்கம் வரும், நல்லது ஒரு பக்கம் நடக்கும். அஷ்டம சனியில் தான் பெரிய விடுதலை.
அதாவது பெரிய கேட்டில் அடைச்சி வச்சுட்டு அப்பா போயிட்டு வாங்கப்பா ஒரு நாள் போய் எங்கேயா சுற்றிட்டு வாங்கப்பான்னு சொல்லி இப்போ சிங்கப்பூர் கூட்டி கொண்டு வராங்க. ஒரு நாள் ஹோட்டலில் தங்கிட்டு நீங்கள் போகிற இடத்துக்கு போயிட்டு வாங்கப்பா, ஷாப்பிங் பார்த்துட்டு வாங்கப்பா அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு தினம் ஒவ்வொரு இதுக்கு பிரியப்பட்டதுக்கு போயிட்டு ஒரு கடைக்கு போவாங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் போவாங்க, அந்த மாதிரி போயிட்டு வரோம். அதே மாதிரி நீங்கள் இஷ்டத்துக்கு இப்போதைக்கு செலவு பண்ணுவதற்கு உங்களுக்கு வருமானமும் மேன்மையும் உண்டாகும். அதன் மூலம் தங்களுடைய வியாதி, நோய்வாய்ப்படுதல் இவைகள் எல்லாம் சரி பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு நர்ஸ் சம்மந்தப்பட்டதாகவும் கண் சம்மந்தப்பட்டதாகவும் சில நோய்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதையும் பார்த்துக்கணும். நீங்கள் 23 உங்களுக்கு ஓரளவு ரிலீஃபாக இருந்திருக்கும். இப்போ பழையபடி 24 முழு ரிலீஃப் கிடச்சிக்கிட்டு இருக்கோம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த 24 பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் பழையபடி சனி பகவான் வக்ரமாகி அதே கும்பத்துக்கு போகிறார். டிசம்பரில் தான் பழையபடி வக்ர நிவர்த்தி ஆகிறார். அந்த காலகட்டத்திலும் தாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி 2026 ஜூன் மாதமும் பழையபடி வக்ரகதி ஆகிறாரு. வக்ரகதி ஆகி டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் வக்ர நிவர்த்தி ஆகிறார். இந்த வக்ரகதி காலங்களில் தாங்கள் சற்று யோசனையாகவும் எந்த முடிவையும் திடீரென்று எடுக்கக்கூடாது, எதுலையும் புதுசாக இறங்கக்கூடாது. அது அஷ்டம சனியில் என்ன நடந்துச்சோ கிட்டத்தட்ட அதே பலம், அதே நிலைமையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. ஆகவே அந்த காலகட்டங்களில் புதிதாக இதிலும் இறங்கக்கூடாது, நிதானமாக இருக்க வேண்டும். நிதானம் என்பதே உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி முக்கியம். நீங்கள் நிதானமாக இருந்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சினால் உங்களுக்கு பெரிய யோகம், பெரிய நன்மைகள், பெரிய ரிலீஃப் கிடைக்கும். அதனால் குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இதுக்கு மாறுறாரு, மிதுனத்துக்கு 15ஆம் தேதி மாறுறாரு. அவருடைய நேர்பார்வையாக உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்குறார். அதனால் உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வியாதி இதுகள்லாம் கொஞ்சம் அந்த சனியினுடைய பார்வையும் அதே இடத்துக்கு விழுது, குருவனுடைய பார்வையும் அதே இடத்துல வருது. அதனால் சனியினுடைய பார்வை தனுசுக்கு விழுகிற அதே இடத்துக்கு குருவும் பார்க்குறதுனால அந்த இடத்த பொறுத்தவரை கெடு பலன்கள் என்று சொல்ல முடியாது, நிவர்த்தி ஆகும் உங்களுக்கு. அதனால் ஏற்படக்கூடிய கெடுதல்லாம் ஈஸியாக நிவர்த்தி ஆகிடும். வியாதியா, இந்த வியாதிக்கு நல்ல விஜயம் பார்ப்பீங்க, நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அது மாதிரி தொழில் ரீதியாக நீங்கள் 9ஆம் இடத்துல பாகிஸ்தானியாக உட்காந்துருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாகிடுவீங்க. குடும்பத்தை விட்டு தனியாக பிரிஞ்சு போயோ, இல்லை வேறு ஊருக்கு போயோ, வேறு ஸ்டேட்டுக்கு போயோ, வேறு நாட்டுக்கு போயோ, ஆக மொத்தம் தனித்து சிறிது காலம் இருந்தே ஒரு பணம் ஈட்டும் தொழில் அமையும்படி இருக்கும். அல்லது வேலையில் இருந்தால் வேறு இடம் மாறுவீர்கள். அதனால் உங்களுக்கு உயர்வான வாய்ப்பே வரும், வேறு ஒன்றுமில்லை. ஆகவே இந்த சனியினுடைய 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்க்கும் இடங்களில் 6ஆம் இடத்தை மட்டும் நேரடியாக குரு பார்க்கின்றார். ஆகவே உங்களுக்கு 6ஆம் இடத்தில் நல்ல ஒரு ஏற்படக்கூடிய சனியினால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் வலுவாக குறைக்கப்படும். மற்ற 11ஆம் இடமும் 3ஆம் இடமும் ஏற்படக்கூடிய பயன்களுக்கு நீங்கள் நிதானமாகவே செயல்பட வேண்டும். நிதானமாக செயல்பட்டால் உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே அமையும். ஆக நீங்கள் எந்த பரிகாரமும் செய்ய வேண்டியதில்லை. ஆன்மீகமாக நல்லபடியாக எப்பவும் போல் சாமி கும்பிட்டு நிதானமாக நடந்து கொண்டால் இந்த சனிப்பெயர்ச்சி காலம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாகவும் பெரிய யோகமாகவும் அதிர்ஷ்டமானமாகவே அமையும். வாழ்க வளமுடன். வணக்கம். நன்றி.